அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம். உங்கள் மனரீதியான பிரச்சனைகளுக்கும், குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கும், உறவுகள் ரீதியான பிரச்சனைகளுக்கும், கடன் ரீதியான பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை, இப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்னே சொல்லலாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும். கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏதாவது ஒரு பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்தவர்களாகத்தான் இருப்பாங்க. இன்றளவும் பாருங்கள், நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி தான் வெற்றி பெறுவதாக சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது காலையில் 4:30 to 6 அல்லது 4 to 6, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு. அது மாதிரி 3:30 to 6 மணி வரைக்குமே கூட நாம் கணக்கில் எடுத்துக்கலாம். ஒரு நாளில் எத்தனையோ முகூர்த்தங்கள் இருக்குது. நமக்கு தெரிந்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் மட்டும்தான் ஓரளவுக்கு தெரியும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகினி முகூர்த்தம், அது மாதிரி ஒரு சில முகூர்த்தங்கள் தெரியுது. அன்றைய நாளில் இருக்கக்கூடிய சில முகூர்த்தங்கள் தெரியுது. அதில் குறிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நேரம். இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை உடனடியாக நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் படுக்கையில் படுத்துக்கிட்டே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமத்தை மட்டும் கடைப்பிடிங்களேன். தொடர்ந்து அதை மட்டுமாவது செய்துட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதற்காக கடினமாக உழைச்சிட்ருப்பீங்க இல்லையா? அதற்கான வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு தான் கஷ்டம் இருக்குது, எனக்கு தான் பண ரீதியான கஷ்டம் இருக்குது, எனக்கு தான் குடும்பம் சரியில்லை, இப்படி நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேரை கூட்டி ஒரே இடத்துல உட்கார வச்சு கேட்டிங்க அப்படின்னா அதில் 80 to 90 பேர் நீங்கள் என்ன டயலாக் சொல்கிறீங்களோ அது அவங்களும் சொல்லுவாங்க. எனக்கு தாங்க ஹஸ்பண்டு சரியில்லை, எனக்கு தாங்க ஒய்ஃப் சரியில்லை, எனக்கு தாங்க குழந்தைங்க சரியில்லை, எனக்கு தாங்க தொழில் அமையலை, இது மாதிரி அவங்களும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. எல்லாரும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம கேட்டு கேட்டு நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, சரி நம்ம பிரச்சனையோடு வாழ பழகிக்கணும், கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையோடு வாழ பழகி கொள்ள தயாராகிடுறோம். 100ல் ஒரு 10 பேர் தான் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான யுக்தி என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும், பிரச்சனையிலேருந்து நிச்சயமாக விடுபட முடியும் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதல்ல தூங்குறதுக்கு முன்னாடி அதை நினைக்கவே கூடாது, அதை விட்டுறணும். தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் எனக்கு முடிஞ்சிருச்சு, இன்றைய நாளை கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி அந்த நாளை நீங்கள் முடிச்சிடணும். படுத்துக்கிட்டே அதை நினச்சிக்கிட்டே இதை நினச்சிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் தான் உங்களுக்கு மறுநாளும் இருக்கும். அந்த ஒரு எதிர்மறை ஆற்றல் தான் மறுநாளும் உங்கள் கூடவே தொடர்ந்து வரும். நேர்மறை சக்தியை உங்களால் பெறவே முடியாது. அதனால் முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம், தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையுமே, அதாவது வாசல் எப்படி செருப்பை கழட்டி விட்டுட்டு போகிறோம், அது மாதிரி படுக்கை அறைக்கு போகும்போது இன்றைய நாள் எனக்கு என்ன நடந்தாலும் சரி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் நாளைய நாளை பார்ப்போம்னு நினச்சிட்டு படுங்க. சரி, காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் படுக்கையில் படுத்துக்கிட்டே என்ன நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் மனசில் ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, இது நடக்கணும் அது நடக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை 8 முறை நினையுங்கள். உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, என்ன தேவையோ அதை 8 முறை நினையுங்கள், அல்லது சொல்லுங்கள், அல்லது எழுதுங்கள். அதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நேர்மறை ஆற்றல் நிறைந்த நாளாகவும், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்கும். இது ஒரு சூட்சும ரகசியங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்களேன். 8 முறை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எத்தனை நாள்னாலும் செய்யலாம், ஆனால் குறைந்தது 8 முறை நீங்கள் நினைக்கணும், அல்லது எழுதணும், அல்லது சொல்லணும். அதை படுத்துக்கிட்டே செஞ்சாலும் சரி, இல்லை நான் ஏஞ்சிருவேங்க, பூஜையில் போய் சொல்லட்டுமா சொல்லுங்கள், மொட்டை மாடியில் போய் வானத்தை பார்த்து சொல்லட்டுமா சொல்லுங்கள். மொத்தத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த சூட்சமத்தை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், ஐப்பசி அன்னாபிஷேக பௌர்ணமி நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. மகா பெரியவாவின் அருளாலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.